ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்ய போகிறோங்க. நல்லா உதிரு உதிரா சூப்பராக கம கமனு வாசனையில் ஒரு வெரைட்டி ரைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் குஸ்கா. பிளெயின் குஸ்காவில் ரெட் சில்லி பவுடர் போடாமல் செய்கிற மெத்தட் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெட் சில்லி பவுடர் போட்டு பிளெயின் குஸ்கா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் கலர் பிளெயின் குஸ்காவை நல்லா பர்ஃபெக்டாக செய்யணும், அதே சமயத்தில் நல்லா கம்ம கம்முன்னு வாசனையில் உதிர் உதிராக வரணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷனில் செய்யக்கூடிய பிளெயின் குஸ்கா தான் அதே மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். முஸ்லீம்ஸே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விதமான ஸ்டைலில் சமைப்பாங்க. அப்படி ஒரு ஸ்டைல் தான் இது. என்னோடய முஸ்லீம் ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட குஸ்கா ரெசிபி தான் இது. அவங்க வீட்டில் செய்யும்போது ரொம்ப நல்லா வாசனையாக உதிர் உதிராக பக்காவாக இருக்கும். அதே மெத்தடில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதனோட நான் வெஜிடேரியன் கிரேவி நீங்கள் எது வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் இந்த ரெசிபி பியூர் வெஜிடேரியன் தான். நீங்கள் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா வெஜிடேரியன் கிரேவிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது நமக்கு. நீங்கள் கத்திரிக்காய் மசாலா சாப்பிட்டுக்கலாம், பன்னீர் மசாலா சாப்பிட்டுக்கலாம், மஷ்ரூம் மசாலா சாப்பிட்டுக்கலாம். இது போல் நிறைய மசாலாஸ் இருக்குது. அதை நீங்கள் இதுக்கு பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ குஸ்கா செய்யறதுக்கு அடி கனமான ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். ஆனால் நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறது கிடையாது. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் 75 ml சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன். எண்ணெயோட அளவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த அளவு பார்த்திங்கன்னா நான் எந்த அளவு அரிசி சேர்க்க போகிறேன்றதுக்கு ஏற்ற எண்ணெய் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் முழு கரம் மசாலா பொருட்கள் தாளிக்கிறோம். பச்சை ஏலக்காய் 3, கருப்பு ஏலக்காய் 2, ஸ்டார் ஆனிஸ், சின்ன துண்டு பட்டை, கல்பாசி ஒரு சின்ன துண்டு, ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இலை இருந்ததுன்னா இலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று பொரிஞ்ச பிறகு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக எண்ணெய் சூடேறின உடனேயே ஒன்று ஒன்றா நீங்கள் சேர்த்துடலாம். ஏன்னா கலர் ரொம்ப மாறிடுச்சுன்னா நம்மளோட பிரியாணி பார்த்திங்கன்னா அந்த பிளெயின் பிரியாணி நல்ல ஒரு ஒயிட் கலரில் கிடைக்காது. அதனால் அடுத்தடுத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் விருப்பப்படலைன்னா நெய்யை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுள்ள அரிசி சேர்த்து செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான அளவுகள் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். வெங்காயம் இது போல் ஒரு பக்குவம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற அந்த சமயம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கல, இடிச்சிட்டு தான் சேர்க்குறேன். இடிக்கிறது கூட நல்லா மைய இடிச்சிடுங்க. 1 சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி, 6 பூண்டு பல்லை இடித்து எடுத்து சேர்த்துருக்கேன். இஞ்சி வாசனை உங்களுக்கு பிடிக்கும்னா 1.5 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே 2-3 நிமிஷம் வச்சுருந்தா நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் எல்லாமே மாறி இருக்கும். மிதமான தீயில வச்சு இது போல் வதக்கிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடும்பொழுது தான் அடிப்பிடிக்காமல் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுள்ள நல்ல கெட்டியான தயிரை சேர்க்குறேன். 1/2 கப் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவு இருக்கும். ரொம்ப புளிப்பான தயிரும் சேர்க்கக்கூடாது, புளிப்பே இல்லாத புது தயிரும் சேர்க்கக்கூடாது. தயிர் மிதமான புளிப்பில் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற சாதத்துக்கு அது ஒரு நல்ல சுவையை தரும். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வச்சா இதனோட பச்சை மணமும் மாறி இது போல் நமக்கு ஒயிட் கலரில் ஒரு கிரேவி ரெடி ஆகும். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் கலர் மாறாமல் கவனமாக கலந்து விட்டு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஒரு 1.5 கைப்பிடி அளவுள்ள புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகளை விட புதினா இலைகள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. புதினா இலைகளை முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 2 முறை லைட்டாக இதை கலந்து விட்டுடுங்க. இது போல் கலந்து விட்டுட்டு இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணினா சூடான தண்ணி தான் சேர்க்குறேன், ரொம்ப கொதிக்கலை. ஆனால் சூடு ஏறின தண்ணி தான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் அளவுள்ள தண்ணி இப்போது சேர்த்துக்கோங்க. தண்ணி முதலியே கிரேவியில் நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அரிசியோட அளவு குறைவாக இருந்ததுன்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு குறைவாக செலவாகும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக செலவாகும்.
தண்ணியை சேர்த்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸில் இருக்க தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இது வேகட்டும். தக்காளியை இந்த சமயத்தில் தான் சேர்க்கணும். தக்காளியை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்கன்னா கலர் மாறிடும். இந்த சமயத்தில் சேர்த்திங்கன்னா தக்காளியில் இருக்க சாறு சாதத்தில் இறங்கும், தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஆனால் சாதத்தோட கலர் மாறாது. அதனால இந்த எல்லா பொருளையுமே வதக்கின பிறகு நீங்கள் தக்காளியை சேர்த்து இது போல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அதனோட சாறு ஃபுல்லாக ஃப்ளேவர் எல்லாம் நம்மளோட சாதத்தில் ஊறும். இப்போது இந்த சமயத்தில் முந்திரி பருப்பு சேர்க்கிற 2 கைப்பிடி அளவு. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்பொழுது ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். இது சேர்த்து செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1/2 கிலோ அளவுள்ள பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சு சாதமாக வடித்த சாதத்தை உடனே எடுத்து இதில் நம்ம சேர்த்துடணும். சாதம் வடிக்கும் பொழுது உப்பு போட்டு வடிங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 3/4 அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். அதில் முழுசாக வேகக்கூடாது. ஒரு 60லேருந்து 70% அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். இப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, நல்லா உதிர் உதிராக நீள நீளமாக இருக்குது. ஆனால் அழுத்தினா சாஃப்டாக சாதம் அமுங்காது. இந்த பக்குவத்தில் சாதத்தை வடித்து அந்த சூட்டோடு எடுத்து உடனே சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணியை வச்சுக்கோங்க. நல்லா கலந்து ஃப்ளாட்டாக செஞ்சுட்டு நம்ம தேவைப்பட்டதுன்னா அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி அது மேலே வெயிட்டாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் குட்டி உரல் வச்சுருந்தீங்கன்னா உரல் வைக்கலாம். சூடான தண்ணி இருக்க பாத்திரத்தை கூட இது மேலே நம்ம தூக்கி வைக்கலாம். தூக்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்க பர்னர்லேயே சின்ன பர்னர் எதுவோ அதில் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இது போல் சாதம் உதிர் உதிராக வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள் சாதம் எந்த அளவு உதிர் உதிராக இருக்குது. சாதம் சேர்த்த பிறகு இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கலக்கவும் கூடாது. அதே போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடவும் கூடாது. மைல்டாக நம்ம ஜென்டிலாக கலந்து விட்டால் தான் சாதம் உடையாமல் நல்லா உதிர் உதிராக நமக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இந்த ஒயிட் கலர் பிளெயின் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவு உதிர் உதிராக இருக்குது. இதே போல் தம் மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இது போல் உதிர் உதிராக வரும். இல்லை நமக்கு டைம் இல்லை, நம்ம குக்கரில் அப்படியே விசில் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு தம் போட்டோம் இல்லைங்களா, அந்த சமயத்தில் குக்கரோட மூடி போட்டுட்டு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதே போல் உதிர் உதிராக நமக்கு சாதம் கிடைக்கும். தண்ணி அளவு மட்டும் பார்த்திங்கன்னா புது அரிசியாக இருந்ததுன்னா 1க்கு 1.5 வச்சா கரெக்டாக இருக்கும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா 1.25 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியோட அளவு கரெக்டாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு சாதம் இது போல் உதிர் உதிராக வர ஆரம்பிச்சிடும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நல்ல பழைய அரிசியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் சாதம் உதிர் உதிராகவும் வரும், நமக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும். ஆறின பிறகும் சாதம் இது மாதிரி பொலன்னு இருக்கும். நம்ம கிரேவியில் சாதத்தை கொட்டி கலக்கும் பொழுது சாதமும் தண்ணியும் அப்படியே கரெக்டாக வந்துருச்சு ஒரே லெவலில். அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் தண்ணியோட அளவு குறைவாக இருக்குது, அரிசி அதில் சிக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வடித்த கஞ்சி தண்ணியில் ஒரு 50 ml 100 ml இதில் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. அதே போல் தண்ணி உங்களுக்கு போருமோ போராதோ தம் போடும்பொழுது அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தம் போட்ட பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி உங்களுக்கு குறைவாக இருக்குது, சாதம் வேகாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு, அதாவது ட்ரையாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் சாதத்தை கலக்காமல் மேலேயே தண்ணியை சேர்த்து திரும்பவும் தம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சாதம் வெந்துடும். ஃபுல்லாக நம்ம அடி வரைக்கும் கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது போல் பிரியாணி புலாவெலாம் நம்ம செய்யும் பொழுது சாதமும் நல்லா வெந்திருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், சாப்பிடும் பொழுது ஜூஸியாக இருக்கணும், அதே சமயத்தில் வறண்டு போய் இருக்கக்கூடாது. அதனால் தண்ணியோட அளவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதனால் அளவுகள் மாறாமல் அந்த பக்குவத்தில் கரெக்டாக செய்யும் பொழுது தான் சுவையான அதே சமயத்தில் உதிர் உதிரான சாதம் நமக்கு கிடைக்கும். இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.